அனைவருக்கும் வணக்கம். 10th நியூ தமிழ் புக் இயல் 1 கவிதை பேழை இரட்டுற மொழிதல். சந்த கவிமணி தமிழழகனார். விண்ணோடும் முகிலோடும் உடுக்கலோடும் கதிரவனோடும் கடலோடும் தமிழ் இணைத்து பேசப்படுகிறது. இவற்றுக்குள்ள ஆற்றலும் விரிவும் ஆழமும் பயனும் தமிழுக்கும் உண்டு என போற்றப்படுகிறது. தமிழ் கடலோடு ஒத்திருத்தலை இரட்டுற மொழிவதன் மூலம் அறிகையில் அதன் பெருமை ஆழப்படுகிறது, விரிவுபடுகிறது. ஆழிக்கு இணை. முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளமும் மேவலால் நித்தம் அணை கிடந்தே சங்கத் தவர் காக்க ஆழிக்கு இணை கிடந்த தே தமிழ் ஈண்டு. தனிப்பாடல் திரட்டு. முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளமும் மேவலால் நித்தம் அணை கிடந்தே சங்கத் தவர் காக்க ஆழிக்கு இணை கிடந்தே தமிழ் ஈண்டு. தனிப்பாடல் திரட்டு. சொல்லும் பொருளும். துய்ப்பது கற்பது தருதல், மேவலால் பொருந்துதலால் பெறுதலால். பாடலின் பொருள். தமிழ் தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது. முதல் இடை கடை ஆகிய முச்சங்கங்களால் வளர்க்கப்பட்டது. ஐம்பெருங்காப்பியங்களை அணிகலன்களாக பெற்றது. சங்க பலகையில் அமர்ந்திருந்த சங்க புலவர்களால் காக்கப்பட்டது. கடல் முத்தினையும் அமிழ்தினையும் தருகிறது. வெண்சங்கு சலஞ்சலம் பாஞ்சசன்யம் ஆகிய 3 வகையான சங்குகளை தருகிறது. மிகுதியான வணிக கப்பல் செல்லும்படி இருக்கிறது. தன் அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறது. ஸோ இங்க கடல்ல முத்து அமிர்தம் தருது. வெண்சங்கு சலஞ்சலம் பாஞ்சசன்யம் 3 சங்கு. அங்க இயல் இசை நாடகம், அப்புறம் முதல் இடை கடை 3 சங்கங்கள். ஐம்பெருங்காப்பியங்கள் அணிகலன்களாய் பெற்றது. இங்க என்னெல்லாம் இருக்கு? மிகுதியான வணிக கப்பல் செல்லும்படி இருக்கிறது. தன் அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறது. அங்க சங்க பலகையில் அமர்ந்திருந்த சங்க புலவர்களால் காக்கப்பட்டது. பாடல். முத்தமிழ் தமிழுக்கு கடலுக்கு. முத்தமிழ் இயல் இசை நாடகம் ஆகிய முத்தமிழ். முத்தினை அமிழ்ந்து எடுத்தல். முச்சங்கம் முதல் இடைக்கடை ஆகிய முச்சங்கம். 3 வகையான சங்குகள் தருதல். மெத்த வணிகன் மெத்த கூட்டல் அணிகலன். ஐம்பெருங்காப்பியங்கள் மிகுதியான வணிக கப்பல்கள். சங்கத்தவர் காக்க சங்க பலகையிலிருந்து சங்க புலவர்கள் பாதுகாத்தமை. நீர்நிலையை தடுத்து நிறுத்தி சங்கினை காத்தல். இரட்டுற மொழிதல். ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது இரட்டுற மொழிதல் அணி எனப்படும். இதனை சிலேடை அணி என்றும் அழைப்பர். செய்யுளிலும் உரைநடையிலும் மேடை பேச்சிலும் சிலேடைகள் பயன்படுத்தப்படுகின்றன. நூல்வெளி. புலவர் பலரின் பாடல்களின் தொகுப்பான தனிப்பாடல் திரட்டு 5ஆம் பகுதி கழக பதிப்பு என்னும் நூலிலிருந்து இந்த பாடல் எடுத்தாளப்பட்டுள்ளது. இப்பாடலை படைத்தவர் தமிழழகனார். சந்த கவிமணி என குறிப்பிடப்படும் தமிழழகனாரின் இயற்பெயர் சண்முக சுந்தரம். இலக்கண புலமையும் இளம் வயதில் செய்யுள் இயற்றும் ஆற்றலும் பெற்ற இவர் 12 சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார். ஸோ இங்கே இரட்டுற மொழிதல் மாதிரி ஸ்லேடை பயன்படுத்தினமான சொற்கள் இருக்கு. காலை நேரம் ஒரு நிகழ்ச்சிக்காக தொடர்வண்டியில் வந்து இறங்கினார் தமிழறிஞர் கி.வா. ஜெகநாதன். அவரை மாலையிட்டு வரவேற்றனர். அப்போது கி.வா.ஜ. அடட, காலையிலேயே மாலையும் வந்து விட்டதே என்றார். எல்லோரும் அந்த சொல்லின் ஸ்லேடை சிறப்பை மிகவும் சுவைத்தனர்.
இசை விமர்சகர் சுப்புடுவின் விமர்சனங்களில் நயமான சிலேடைகள் காணப்படும். இசை விமர்சகர் யாருன்னா சுப்புடு. ஒருமுறை ஒரு பெரிய வித்துவானுடைய இசை நிகழ்ச்சியை விமர்சனம் செய்யும் போது அவர் குறிப்பிட்டது, அன்று கச்சேரியில் அவருடைய காதிலும் கம்மல், குரலிலும் கம்மல். தமிழறிஞர் கி. ஆ. பெ. விஸ்வநாதன் பல் மருத்துவத்தில் சிறப்பு பட்டம் பெற்ற நண்பர் ஒருவரை அறிமுகம் செய்து வைத்தபோது இவர் பல்துறை வித்தகர் என்று குறிப்பிட்டார். இவை போன்ற பல சிலேடை பேச்சுக்களை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அவற்றை தொகுத்து சொல் நயங்கள் கலந்து பேசி பழகுங்கள். நன்றி.